இன்றைக்கி வந்துங்க ஒரு சிம்பிளான ஒரு சிக்கனு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கடாயி நம்ம வச்சாச்சு, நல்லா கபன்னு பாருங்கள் அடுப்பு எப்படி எரியுதுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து கடாயி சூடாகட்டும். இப்போ சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 200 ml சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பயங்கரமாக தீ பிடிச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன், இது 1 கிலோ சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஏகமாக கலந்து போகலாம். அப்போ தான் வந்து சிக்கன் வைக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெளியில் வரும். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் தான் நல்லா வரும். இப்படியே வந்து நல்லா வதக்க வேண்டியதுதான். இன்னும் நம்ம வந்து மிளகா சேர்க்கல. இந்த டிஷ்ஷுக்கு 1 கிலோ கறிக்கு ஒரு 12 வரமிளகா எடுத்துருக்கிறேன். இதை 12 வரமிளகாயை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படியே வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வந்து மசாலாவெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு.
இப்போ வந்து கறி வேகிறதுக்கு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி போதுமானது. இப்படியே வந்து நல்லா வேகும்போது நம்மளுக்கு கிரேவி பதத்தில் வரும். இப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்படியே வந்து தண்ணி சொல்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும், வெயிட் பண்ணலாம். மக்களை பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் சுத்தமாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். மக்களே, அட்டகாசமாக நம்ம கிராமத்து சமையல் சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போக வேறு வந்துகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை இப்போ அடுப்பிலிருந்து வெளியில் எடுத்துடலாம். மக்களே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பிலேருந்து இறக்கியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.